Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சில பல காரணங்களால் பார்த்திங்கன்னா சீரியல் பற்றின நியூஸை வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நிறையாவே ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் வந்து சீரியல்ஸ் பற்றின நியூஸஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். பட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸும் இமேஜஸும் கொஞ்சம் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ் வச்சு தான் கொடுக்க போகிறோம். நமக்கு தேவை நியூஸ் அவ்வளோதானே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீரியல். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு கோட் சீன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த சீரியல் அப்படிங்கிறத பற்றி, அப்கமிங்கில் வரப்போகிற என்ன ட்ராக் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோட் சீன் கொண்டு வர சீரியல் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது பாக்கியலட்சுமி சீரியல் தான். ஆவுனா பார்த்தீங்கன்னா கோட் சீன் கொண்டு வந்துடுவாங்க, டைவர்ஸ் கேஸ் அப்படி இப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோட் சீன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கோர்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம ராதிகா அவங்களோட அம்மா அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா அவங்களோட குடும்பம் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்கமிங் ட்ராக்கில் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வச்சு பார்த்திங்கன்னா ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக கோர்ட் சீன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்கோட தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. 6+ மேலே தான் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கு. இன்னுமே கொஞ்சமாக ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மூவ் பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாகவே டிஆர்பி பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா வானத்தை போல் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமான டிஆர்பியெல்லாம் எடுத்துடல. அது 7+ எடுக்குது, இது 6+ எடுக்குது. 1+ டிஃபரன்ஸில் தான் பார்த்திங்கன்னா ஸ்லாட்டையுமே பிடிச்சிட்ருக்கு. பாக்கியலட்சுமியில் எதுக்காக இந்த கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.